நீலாங்கரையிலிருந்து தேவைக்க கோட்டை வரைக்கும் விஜய் இல்லத்துல களை கட்டும் வெற்றி கொண்டாட்டம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு இருக்கு. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி சில மணி நேரங்களே ஆன நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி உறுதியாகி வரும் சூழல்ல இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தோட பார்வையும் சென்னை நீலாங்கரையில் இருக்கிற விஜய் இல்லத்தை நோக்கி தான் திரும்பி இருக்கு. காலையில இருந்தே பரபரப்பாக காணப்பட்ட அந்த இல்லத்துல இப்போ கொண்டாட்டங்கள் எல்லை கடந்து போயிட்டு இருக்கு. தலைவரோட வெற்றியை நேரில் கொண்டாடுறதுக்காக விஜயோட மிக நெருங்கிய நண்பரான விஷ்ணு ரெட்டி தற்போது நீலாங்கரை இல்லத்துக்கு வருகை தந்திருக்காரு. அவரை தொடர்ந்து தாவேக்காவோட முக்கிய தூணாகவும் விஜயோட நிழலாகவும் செயல்படுற மேனேஜர் ஜெகதீஷ் கையில் சில முக்கிய ஆவணங்கள் மற்றும் இனிப்புகளோட வீட்டுக்குள்ள போயிருக்காரு. உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஆவல் தொண்டர்களுக்கு இடையில அதிகரிச்சிருக்க நிலையில அங்கிருந்து வர செய்திகள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நீலாங்கரை இல்லத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் களை கட்டி கொண்டு இருக்க இப்போ ஒட்டுமொத்த பார்வையும் ஒரு கார் மீது திரும்பி இருக்கு. ஆமாம், தவிக தலைவர் விஜயோட வெற்றியை நேரில் வாழ்த்துவதற்காக அவரோட திரைத்துறை தோழியும் முன்னணி நடிகையுமான த்ரிஷா இப்போது நீலாங்கரை இல்லத்துக்கு வருகை தந்திருக்காங்க. தமிழக தேர்தல் முடிவுகளில் விஜய் 110க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை பெற்று ஒரு வரலாற்று சாதனையை நோக்கி பயணிக்கும் இந்த வேளையில் த்ரிஷாவோட இந்த வருகை ரசிகர்களுக்கிடையில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே தளபதியோட குடும்பத்தினர் விசில் அடித்து கொண்டாடி வரும் நிலையில் திரையுலக நட்சத்திரங்களோட வருகை நீலாங்கரையை ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போல மாற்றியிருக்கு. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முன்னிலை நிலவரங்கள் சாதகமாக வந்துட்டு இருக்க இந்த சூழலில் விஜயை நேரில் சந்தித்து த்ரிஷா தன்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்து வராரு. அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிற தன்னோட நண்பனுக்கு திரையுலகின் குந்தவை நேரில் வந்து கொடுத்த இந்த சர்ப்ரைஸ் இப்போது சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருது. இந்த வெற்றியோட மிக முக்கியமான அம்சம் தாவேக்காவோட சின்னமான விசில் சத்தம். இப்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ காட்டுத்தீயாக பரவிட்டுருக்கு. அந்த வீடியோவில் விஜயோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உற்சாகமாக கைகளை தட்டியும் விசில் அடித்தும் வெற்றியை திருவிழாவாக கொண்டாடுறாங்க. தேவைக்கு விஜயோட சின்னம் தமிழகம் முழுவதும் ஒலிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டமாகவே இந்த விசில் சத்தம் பார்க்கப்படுது. வீட்டுக்குள்ள விஜய் தன்னோட குடும்பத்தினரோட அமர்ந்து தேர்தல் முடிவுகளை உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காரு. 110 தொகுதிகளுக்கு மேலே முன்னிலை என்ற தகவல் கிடைச்சதும் அங்கே இருந்தவங்க ஒவ்வொருத்தருக்கொருத்தர் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே திரண்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழகத்தின் அடுத்த முதல்வரே என முழக்கமிட்டு பட்டாசுகளை வெடிச்சு வராங்க. திரையுலகில் பல சாதனைகளை படைத்த விஜய் இன்று அரசியல் உலகிலையும் தன்னோட முதல் அடியிலேயே ஹிமாலயா சாதனையை நோக்கி பயணிக்கிறாரு. நீலாங்கரை இல்லத்தில் தொடங்கி இருக்கிற இந்த விசில் சத்தம் இன்னும் சில மணி நேரங்களில் கோட்டை வரைக்கும் கேட்க போவது மட்டும் உறுதி. Subscribe to One India and never miss an update.